ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 26 கட்சியை கூட்டணியை உருவாக்கின பிறகு தன்னுடைய போலி பிரச்சாரம் மூலியமா நாங்க தான் தமிழ்நாடு 200 தொகுதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி மக்களுடைய எழுச்சி, குறிப்பாக தாய்மார்கள், அம்மாக்கள், தங்கைகள், பெண்களுடைய எழுச்சி ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து தமிழகம் முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் வீட்டை விட்டு வெளியே வந்து பூவெல்லாம் தூவுறாங்க மாடியிலிருந்து. அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் டிவிகேவுடைய வேட்பாளர்கள் எல்லோரையும் வரவேற்கிறாங்க. களத்தில் திமுகவே இல்லை. வேட்பாளர்கள் போன இடத்துல எல்லாம் வந்து மக்கள் வந்து துரத்துறாங்க. தென் மாவட்டங்கள்லாம் வந்து வேட்பாளர் போகும்போது ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 24 கட்சி கூட்டணிகள் சேர்த்தாலும் 2021 திமுக ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு மக்களுடைய எழுச்சி அப்போ உருவாக்குனாங்க. ஏன்னா அன்னைக்கு அதிமுக பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய ஊழல்ல ஆட்சி உருவாக்குறதுனால அன்னைக்கு ஒரு எழுச்சி இருந்துச்சு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றத்தை உருவாக்குவார்னு நினைச்சாங்க 21. ஆனால் இந்த 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மருமகன், தன்னுடைய மகனுக்கு வந்து முதலமைச்சராக்கணும், தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கணும். அடுத்தது தன்னுடைய மருமகனை ராஜ்யசபா எம்பி ஆக்கி கனிமொழி மடத்தை ஒழிச்சு டெல்லியில வந்து உட்கார வைக்கிறதுக்கு அடுத்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொந்த தங்கைக்கே மு க ஸ்டாலின் அவர்கள் துரோகம் செய்து பெண்கள்லாம் வந்து திமுக பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனிமொழி மேடத்தையே திமுக விட்டு ஒதுக்கி தன்னுடைய மகனுக்கு எங்க கனிமொழி மேடம் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா எதிர்காலத்தில் திறமையின் அடிப்படையில் அவங்க திமுக தலைவராகி இல்ல தேர்தல் அரசியலில் மக்கள் செல்வாக்கு பெற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி மேடத்தையும் ஒதுக்கிட்டாங்க. தன்னுடைய பார்ட்டியில் இருக்க ஜெனரல் செக்ரட்டரி துரைமுருகனுமே ஒதுக்கிட்டாங்க. கலைஞர் கூட இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி இன்றைக்கு தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மருமகன் சபரீஷ் அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமே திமுகவை மாறி இது ஒரு உதயநிதி சபரீஷனுடைய திமுகவுடைய போரா மாறி திமுகக்குள்ளே பல குழப்பங்களோட வேட்பாளர்கள் இன்னைக்கு வந்து வீதி வீதியா போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் திமுகக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. திமுக அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணி பத்தி நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை இன்றைய வரைக்கும் முழுமைப்படல. இன்னும் மேலூர் தொகுதியை வந்து டிக்ளரே பண்ணல. நீங்க சொல்றீங்களே டிவிகேக்கு என்ன அனுபவம் இருக்கு, இவங்கெல்லாம் களத்தில் நிற்பாங்களா, 234 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட 185 வேட்பாளர்கள் நேத்தோட வந்து வேட்புமனு தாக்கல் முடிச்சிட்டாங்க. 6ஆம் தேதி 234 தாக்கலும் முடிஞ்சிடும். ஆனா 100 வருஷம் பாரம்பரியமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சொந்த எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தியோட உண்மையான விசுவாசி கரூர் எம்பி அக்கா ஜோதிமணி அவர்களும் நம்மளுடைய அண்ணன் மாணிக் தாகூர் அவர்களுமே இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் புறக்கணிக்கல, திரு ராகுல் காந்தி அவர்களுடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த தேர்தலை புறக்கணிச்சு பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் எங்களை தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கு டெல்லியால்
பின்புற வாசல்ல இருந்து உருவான திரு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அழிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் நம்மளுடைய ஐயா வைகோ அவர்கள் மதிமுக தொகுதிக்கு 4 சிம்பிள் திமுக சிம்பிள் கொடுக்கிறாங்க. இது என்ன ஒரு ஜனநாயக அத்துமீறல்? அப்புறம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள்? அது திமுகவே இருந்திருக்கலாமே. மதிமுக இருந்து கேண்டிடேட் போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. 4மே திமுக சிம்பிள்னா அதுக்கு என்ன மீனிங்? அவங்க திமுக எம்எல்ஏன்னு அர்த்தம். அப்ப திரு மு க ஸ்டாலின் சாரோடைய நோக்கம் என்ன? திமுகவை தவிர எந்த கட்சியும் எப்படி பிஜேபி கூட சேர்ந்தவங்க எல்லாமே அந்த கட்சியை பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் அவர்களை ஒழிச்சு எப்படி அந்த கட்சியை கைப்பற்றுறாங்களோ அதே மாதிரி திமுகவுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரு ஜனநாயகமான தலைவர் அப்படின்னா கலைஞர் கூட இதை செஞ்சதே கிடையாது. ஒரு ஜனநாயகமான தலைவர்னா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கணும். 4 சிம்பிள் முன்னாடி 3 சிம்பிள் டிஎம்கேன்னு சொன்னாங்க. ஒரு சிம்பிள் விட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாமினேஷன் முடியறதுக்குள்ள 4மே டிஎம்கே சிம்பிள்னு சொல்லிட்டாங்க.